வணக்கம். என்னோட நேம் எஸ். நான் சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் வந்து ரேட்னஸில் ஆகஸ்ட் செப்டம்பர் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வந்து ரேட்னஸில் எல்லாத்துக்கும் வந்து ஒரு சின்ன லஞ்ச் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ரேட்னஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட பிஸ்னஸ்க்கும் அதுக்கப்புறம் இருக்கிற சேஞ்சஸ்க்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து இங்கே சொல்லிக் கொடுத்த ஃபேக்டரி. அதை பார்த்தீங்கன்னா எனக்கு பர்லி சார் அந்த மேக்னோ சார் வந்து எனக்கு பேசிக் அந்த கேம்ஸ் எடுத்துன்னு எடுத்தாங்க. ரெண்டுமே வந்து பேசிக் வந்து நீட்டான முறையில் எடுத்து கொடுத்தாங்க. எந்த டவுட்னாலும் உடனே சொல்லுவாங்க. எந்த ஒரு எத்தனை கேட்டாலுமே தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. அது ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. நிறையா ப்ராக்டிஸ் செக்ஷன் கொடுத்தாங்க. கோஆர்டினேட்டர் ஸ்டாஃப் பிரியா மேடம், இந்த சிந்துஜா மேடம் பார்த்தீங்கன்னா அவங்க எப்போ ஃபோன் பண்ணாலும் எதுனாலும் வந்து ஹெல்ப்னாலும் உடனே கால் பண்ணால் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. உமா மேடம் வந்து அக்கௌண்ட் ஃபேக்கல்ட்டி, அந்த அக்கௌண்ட் செக்ஷன் ஃபுல்லாக வந்து எப்படி வந்து ஒரு கடையை வந்து மேனேஜ் பண்ணுவோம், அக்கௌண்ட்டில் வந்து எப்படி வந்து சேல் வந்து என்ட்ரி பண்ணுறது, ஸ்டாக் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதில் ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்துச்சு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செக்ஷன் வந்து மாடல் மேம் வந்து எடுத்தாங்க. இப்படி வந்து ஒரு மார்க்கெட்டை வந்து நம்மளோட பிஸ்னஸை வேர்ல்டு லெவலில் மார்க்கெட் எந்த அளவுக்கு கொண்டு போகணும். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து நம்ம சொன்னால் மட்டும், நம்ம செஞ்சு கொடுத்தா மட்டும் போதாது, மக்கள்கிட்ட அதை ரீச் ஆகும். அந்த ரீச் ஆகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொன்னால் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நல்லா போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம செய்கிறது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அவங்க சொல்லி கொடுத்தது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னோட டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டியாக வந்து சாந்தி மேம் வந்து லட்சுமி மேம் எடுத்தாங்க. அவங்க வந்து இந்த பிஸ்னஸில் வந்து நம்ம வெறும் வந்து ஷாப் மட்டும் ஸ்டாக் ஏற்றி வைக்கிறது மட்டும் இல்லாத எப்படி வந்து இந்த கஸ்டமரோட என்ட்ரி எப்படி போடணும், இந்த கஸ்டமர் மொபைல் தராங்க சர்வீஸில் அவன் சொன்னால் அது எப்படி என்ட்ரி பண்ணணும், எப்படி ஃபாலோ பண்ணணும், கஸ்டமர் எப்படி வந்து ஃபாலோ பண்ணிட்டு மறுபடியும் நம்ம கடைக்கு வர வைக்கிறது, அது போல் வந்து நிறையா வந்து ஒரு டிப்ஸ் கொடுத்தாங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர் சார் வந்து பீப்பிள் மேனேஜ்மெண்ட், இந்த எப்படி வந்து நம்ம ஷாப்பில் இருக்கிற பீப்பிள் வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும், அது இல்லாத வர கஸ்டமர்கிட்ட எப்படி நம்ம பேசணும், அந்த செக்ஷன் எடுத்தாங்க. அந்த செக்ஷனில் வந்து எல்லாம் வந்து எதுவும் கடையை வந்து ஓப்பன் பண்ணிடுறோம் நம்ம. ஆனால் வந்து கஸ்டமர் கரெக்டாக நம்ம பேச முடியல, கரெக்டாக பேச தெரியலன்னு சொன்னால் எந்த ஒரு கஸ்டமரும் வாக்கிஸ் மறுபடியும் நம்ம கிட்ட வரமாட்டாங்க. அப்போ எப்படி வந்து வர கஸ்டமர்கிட்ட எப்படி பேசுறது, அவங்களை எப்படி ஈஸியாக வந்து மறுபடியும் கொண்டு வரது, இது ஃபுல்லாக வந்து எப்படி பீப்பிள் மேனேஜ் பண்ணுறது ஈஸியாக சொல்லி கொடுத்தாரு. அது கொடுக்கும். அதில் வந்து நம்ம நிறைய கற்றுக்கிறது வந்து நம்ம பிஸ்னஸ் இன்னும் க்ரோத் ஆகுறது, இன்னும் நெக்ஸ்ட் லெவல் எப்படி கொண்டு போகிறது, பீப்புளை வந்து எப்படி நம்மளுக்குள்ள வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறது, பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கான என்ன வழி எல்லாத்தையும் இந்த ஒரு ஈஸியாக சொல்லி கொடுத்தாரு. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம பண்ணுற பிஸ்னஸ்க்கும். ஏன்னா ஏற்கனவே அந்த பிஸ்னஸ்க்கும் இப்போ இருக்கிற பிஸ்னஸ்க்கும் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்தது காரணம் எல்லாமே இதுதான். இந்த வந்து கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணணும், எல்லாத்தையும் செஞ்சதுனால வந்து நிறைய வந்து சேஞ்சஸ் என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சு. நான் வந்து என்கிட்ட இருந்த மிஸ்டேக்கும் வந்து கண்டுபிடிச்சு அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே. அது போல வந்து இதெல்லாம் இவ்வளவு பண்ணதுக்குமே வந்து ஒரு 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 தேங்க்ஸாக தான் வந்து இந்த லஞ்சை நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இதுதான் மெயின் ரீசனாக இருக்குது. இதில் வந்து என்னோட லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்து ஒரு ஒரு ரேட்னஸ் வந்து ரொம்ப ஊண்டுகோலாக இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரேட்னஸ்.